மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. தேங்க்ஸ் ஐஷு, நான் கூப்பிட்டதும் எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். நீ கூப்பிட்டா நியாயம் தின கையில் வராம இருக்க போறேன். நீ என் ஃப்ரெண்டு தானே? இல்ல ஐஷு, அது ஷமீரண்ணா மேல நீ கோவமா இருக்கல்ல, அதான் நான் கூப்பிட்டாலும் வரமாட்டியோன்னு நினைச்சிட்டேன். அல்ல, அவன் மேல கோவமா இருந்தா அதுக்கு ஒன்ன பார்க்க நியாயம் வராம இருக்கணும். இங்க பாரு கையல், எந்த கோவம் அவன் மேல தானே, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ என்ன பண்ண? சரி ஐஷு, அப்புறம் உனக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல? குழப்பம் இல்லை கையல், கொஞ்சம் வயிறு வலி மாத்திரம் இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஐஷு, உடம்ப பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. சரி கையல், இப்போ உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லை மனசுக்கு தான். உடம்பு கூட வேகத்தில் சரியாயிடும், ஆனால் மனசு சரியாக கொஞ்சம் டைம் ஆகும்ல. சரி, அதை விடு. பின்ன நீ என்ன பார்க்கணுன்னா வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல, ஏன் வெளியே காஃபி ஷாப்பில் பார்க்கலான்னு சொன்னேன்? ஐயோ, நான் மட்டும் பார்க்கறதா இருந்தா வீட்டுக்கு வந்திருப்பனே. ஆனால் ஷமீரண்ணா பார்க்கணுங்கிறதுனால தான் நான் காஃபி ஷாப்புக்கு வர சொன்னேன். இப்போ மட்டும் ஷமீரண்ணா பார்க்கறதுக்காக தான் இவளை இங்கே வர சொன்னோன்னு தெரிஞ்சா நம்ம மேலேயும் கோவப்படுவாளே. கையல், உன்கிட்ட தான் கேட்குறேன், நீ என்ன பார்க்கறதா இருந்தா வீட்டுக்கே வந்திருக்காளோ? இல்லை ஐஷு, அது வீட்டுக்கே வந்திருக்கலாம், ஆனால் நீயும் வீட்லேயே தானே இருக்க. அதான் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணா உனக்கும் கொஞ்சம் வெளியே வரும்போது ஃப்ரீயாக இருக்கும்ல, அதுக்காக தான் வர சொன்னேன். அதுவும் சரி தானே கையல், எனக்கும் வீட்டில் இருந்திருந்து மதியாய். எனக்கும் கொஞ்சம் வெளியெல்லாம் வரணும் போல தான் இருந்தது, பின்ன தனியாக நியாயங்க வெளியே வர்றது. இப்போ நீ கூப்பிட்டதுனால தான் இங்கே காஃபி ஷாப்புக்கு கூட வந்தேன். ஆனால் இப்படி வெளியே காஃபி ஷாப்பில் வந்து இருக்கும்போது மைண்டு கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஐஷு, அது அப்படிதான். ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு நம்மளே யோசிச்சுக்கிட்டு தனியாகவே இருந்தோம்னா அது மனசு சரியாகவே ஆகாது, அதே யோசனையாக தான் இருக்கும். அதே நம்ம மனசில் இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லி கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னா அப்போ நம்ம மனசு கொஞ்சம் சரியாயிடும், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். நீ சொல்றது சரிதானே கையல், மனசுல இருக்கிற எல்லாத்தையும் யார்கிட்டயாவது சொல்லி மனசு விட்டு பேசினாலே மனசுல உள்ள பாரம் குறைஞ்சிடும். ஆமா ஐஷு, அதுவும் யார்கிட்டயாவது பேசுறதை விட சம்பந்தப்பட்டவங்க கிட்டயே பேசிட்டா பிரச்சனையும் தீந்துரும். சம்பந்தப்பட்டவங்களா? நீ யார சொல்ற? கையல், இதுக்கு தானே நீ என்ன காஃபி ஷாப்க்கு வர சொன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரி கையல், நான் போறேன். ஐஷு நில்லு, எனக்கு உன்கிட்ட பேசணும். கையல், கையை விட சொல்லு. விட முடியாதுடி, எனக்கு இப்பவே ரெண்டுல ஒண்ணு தெரியணும். மச்சான், தப்பு ஓ மேல, கொஞ்சம் பொறுமையா பேசு. ஐஷு ப்ளீஸ் ஐஷு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார்கிட்டயும் பேச இஷ்டம் இல்ல, கொஞ்சம் கையை விட சொல்லு கையல். இப்ப இந்த கையை விட்டுட்டா திரும்ப பிடிக்கவே முடியாது. பரவாயில்லையான்னு கேளு கையல். எனக்கு பிடிக்கவும் வேண்டாம், விட சொல்லு கையல். ஐஷு, நீ கோவத்துல அவசரப்பட்டு முடிவு பண்ற, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு பண்ண ஐஷு. நான் நல்லோன யோசிச்சுதான் கையில இந்த முடிவு எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் யோசிக்கணும்னு இல்ல. அப்போ என்ன வேண்டானே முடிவு பண்ணிட்டியா மின்னல்? என்னை விட்டு உன்னால இருக்க முடியுமா? சொல்லு மின்னல், நான் உன்னை காதலிச்சதை விட அதிகமா நீ தான் என்ன காதலிச்சிருக்க. எப்படி மின்னல் 3 வருஷம் என்ன காதலிச்சதை மறந்துட்டு என்ன ஈஸியா உன்னால தூக்கி போட முடியுது? அதுக்கு நான் 3 வருஷம் காதலிச்சது ஒன்னே இல்லையே. என்ன? அதே குடிபோதையில நிதானம் இல்லாம இருந்தப்ப கூட ஒரு பொண்ணோட மானத்தையும் வாழ்க்கையும் காப்பாத்தணும்னு நினைச்ச ஒரு கண்ணியமான நல்லவனை தான் நான் 3 வருஷமா காதலிச்சேன். நான் இப்போ உயிரோட இருக்கேன் காரணமே அவன்தான். அவனோட காதலை என்னால தூக்கி போட முடியாதுதான். പക്ഷേ காதலிக்கிற பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம அவளை காப்பாத்த போலனா அவ உயிரோடவே இருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அவளை காப்பாத்த வராம அவ செத்தாலும் பரவாயில்ல, மாமா பொண்ணு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போறதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி கேடு கெட்டவனோட காதலை தூக்கி போடுறது என்னால முடியும். ஐஷு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கல்யாணத்தை நிறுத்த நான் வரலன்னு தானே நீ என் மேல கோவமா இருக்க. ஆனா நான் கல்யாணத்தை நிறுத்த வரதுக்கு என்ன காரணம்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதான் எனக்கு தெரியுமே, என் கல்யாணத்தை நிறுத்த வர்றதை விட அவ கூட இருக்கிறது தானே எனக்கு முக்கியம். அதனால தானே நீ கல்யாணத்தை நிறுத்த வரல. ஐயோ ஐஷு, பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சும் நான் வராம இருப்பேன்னு உனக்கு தோணுதா? உன் வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே வந்து நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? அன்னைக்கு உனக்கு கல்யாணம் சத்தியமா எனக்கு தெரியாது ஐஷு. நீ கேட்கலாம், நைட்டு நான் கல்யாணம்னு கால் பண்ணி சொன்னனே, அப்புறமும் ஏன் தெரியாதுன்னு சொல்றேன்னு. எனக்கு சத்தியமா தெரியாது ஐஷு. ஏன்னா நீ கால் பண்ணும்போது நான் குடிச்சிருந்தேன். உனக்கே தெரியும், நான் போதையில இருக்கும்போது என்ன நடந்தாலும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்துடுவேன்னு.
நைட் நான் உன்கிட்ட என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல. ஆனா காலையில எந்திரிச்சதும் நீ கால் பண்ணது, நீ கல்யாணம்னு சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல ஐஷு. அதனாலதான் காலையில கல்யாணத்தை நிறுத்த நான் வரல. அதுக்கப்புறம் அக்கா தான் சக்திக்கு கால் பண்ணி உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொன்னா. சக்தி சொல்லிதான் உனக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும். என்ன நம்ப ஐஷு, சத்தியமா உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சும் நான் வராம இருப்பேன்னு உனக்கு தோணுதா? அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு அவளோட இருக்கும்போது இனிப்ப இன்னைக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிருந்தா கூட நீ வந்திருப்பியா? என்னடி பேசுற? அன்னைக்கு நான் குடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு காலையில நீ கால் பண்ணும்போது பூஜா போன் எடுத்தான்றதுக்காக லூஸ் மாதிரி ஏதாவது பேசாத. அதுவும் இல்லாம அன்னைக்கு காலையில தான் அவன் என் ரூம்க்கே வந்தா. அது என்ன எனக்கு தெரியும்? நீதான் குடிச்சிருந்தா நடக்கிற எல்லாத்தையுமே காலையில மறந்துடுவியே. ஏய், இப்ப என்னடி சொல்ல வர? மச்சான் பொறுமையா பேசுன்னு சொன்னேன். டேய், அவ என்ன சொன்னான்னு கேட்டியாடா? என்ன வேணா சொல்லட்டும், அவ கோவத்துல இருக்கா, அப்படிதான் பேசுவா. நீ தான் பொறுமையா பேசணும். என்ன? இங்க பாரு, எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. டேய், நீ அவளை சமாதானம் பண்ண வந்தியா இல்ல அவ கூட சண்டை போட வந்தியா? நான் சமாதானம் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா அவ பேசுற பேச்சுக்கு 2 இழுத்து வைக்கலாம் தோணுது எனக்கு. ஐயோ அண்ணே, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அண்ணே. நீங்க ஐஷு கிட்ட பேசணும்னு சொன்னதுனால தான் நான் அவளை காஃபி ஷாப்க்கு வர சொன்னேன். இப்போ மட்டும் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது அன்பு எனக்கு தெரிஞ்சா அப்புறம் என்கிட்ட தான் ஏன் கையில் இப்படி பண்ணேன்னு கேட்பாரு. ஆமாண்டா மச்சான், நேத்து தானே உன் மாமா உன்கிட்டயும் சொன்னாரு அவ கோவமா இருக்கா, அதனால அவ கோவம் குறையிற வரைக்கும் அவளை பார்க்காத பேசாதன்னு. ஆனா நீ தான் பொறுமை இல்லாம எனக்கு அவளை பார்த்தே ஆகணும், அவகிட்ட பேசி ஆகணும்னு சொன்னேன். அதனாலதான் கையில் கிட்ட சொல்லி அவளை இங்க வர சொன்னது. இங்க வந்து அவகிட்ட பொறுமையா பேசி அவளை சமாதானம் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி ஆத்திரப்பட்டு கத்துனா அவ இன்னும் கோவப்பட்டு தானடா போவா. பாரு, அவளை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணதுன்னு அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. அவ உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அவ அப்படிதான் பேசுவா. உனக்கு அவ வேணும்னா அவ இது இல்ல, இதுக்கப்புறம் பேசினாலும் நீ பொறுமையா தான் இருக்கணும். அவ ஏதோ கோவத்துல பேசுறாடா, கொஞ்சம் பொறுமையா பேசி அவளை சமாதானம் பண்ண பாரு. கையை விடாமறை கையல், நான் போனோம். ஐஷு, நீ கோவத்துல யோசிக்காம பேசுற. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் கல்யாணத்தை நிறுத்த வரலன்னு தான் உனக்கு என் மேல கோவம். அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். அதையும் தாண்டி அன்னைக்கு நான் குடிச்சிருந்ததுனாலதான் நீ போன் பண்ணது எனக்கு தெரியல. என்னால கல்யாணத்தை நிறுத்த வர முடியல. நான் குடிச்சது தப்பு தான். என் லைஃப்ல நான் முதல் தடவை குடிச்சதுனாலதான் நீ எனக்கு கிடைச்ச. ஆனா இப்போ நீ என்னை விட்டு போறதுக்கும் அதே குடிதான் காரணமாயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் உன் மேல சத்தியமா சொல்றேன் ஐஷு, அந்த குடியை நான் தொடவே மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். என்னை மன்னிச்சிரு ஐஷு, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஐஷு. പക്ഷെ என்னால முடியும். கை விடாமறை கையல், இன்னைக்கு போனோம். நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல ஐஷு. காதல்ல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதுவே உன்கிட்ட இல்ல. இதுக்கு மேல என் காதல உன்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. மச்சான் இல்லடா சக்தி, அன்னைக்கு நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்த வரலன்னு இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்கு என் மேலயும் என் காதல் மேலயும் ஃபர்ஸ்டாவது நம்பிக்கையே இல்லைன்னு. நம்பிக்கை இல்லாதவ என் காதலியா இருக்க முடியாது. ஆனா என்னால உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட முடியல மின்னல். ஏண்டி இப்படி பண்ற? நான் பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத மின்னல். ப்ளீஸ் மின்னல், என்ன புரிஞ்சுக்கோ. இப்ப மட்டும் நீ என் கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த நிமிஷமே நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போயிருவேன். கையில் இப்ப கூட இவ பேசினதை இவ கோவத்துல பேசிட்டா நான் எடுத்துக்கிறேன். கடைசியா கேக்குறேன், என் மேலையும் என் காதல் மேலையும் இவளுக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வர சொல்லு கையல். ஒருவேளை இல்லைன்னா புடிச்ச கைய விட்டுற சொல்லு. நானும் விட்டுறேன். கலைந்தாலும் மேகம் அது மீண்டும் மிதக்கும். அது போலதானே உந்தன் காதல் எனக்கும். நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் அணைப்பதற்கு. நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு. கையை விட்டுட்டல ஐஷு. அதை விட்டுட்டேன், எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டேன். ஆனா விட வச்சது நீதான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியே, அதே எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை உடைச்சது நீதான். இனி நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் திரும்பவும் அந்த நம்பிக்கை எனக்கு உன் மேல வராது. நான் இப்பவும் சொல்றேன், நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் 3 வருஷத்துக்கு முன்னால பார்த்த என்னோட ஷமீரை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப ஷமீர் இல்ல, சிவா. இதுக்கப்புறம் என்ன சமாதானம் பண்றேன்னு என் பின்னால வராத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்னா என் மனசுல நான் காதலிச்ச ஷமீர் தான் இருக்கான். நீ என்ன பண்ணாலும் என்னால இந்த சிவாவை ஏத்துக்க முடியாது. என்னைக்குமே ஐஸ்வர்யா ஷமீர் தான்.
அது ஐஸ்வர்யா சிவாவா உன்னால மாத்த முடியாது. ஐஷு, நீ எனக்கு யாரா வேணாம்னு நினைச்சுக்க. அந்த ஷமீரா இருந்தாலும் சரி, இந்த சிவாவா இருந்தாலும் சரி, என்னைக்குமே என் மனசுல இருக்கிறது இந்த ஐஷு மட்டும்தான். அதையும் யாராலையும் மாத்த முடியாது. நீ இப்ப என் மேல கோவமா இருக்க. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்காது. உன் கோவம் போனதுக்கு அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன்னா உன்னாலையும் என்னை விட்டு இருக்க முடியாதுங்கிறத நீயே புரிஞ்சுக்குவ. அப்ப நீயே என்னை தேடி வருவ. அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஐஸ்வர்யா ஷமீரா இருந்தாலும் சரி, இல்ல ஐஸ்வர்யா சிவாவா இருந்தாலும் சரி, என்னைக்குமே இந்த ஐஸ்வர்யா எனக்கு மட்டும்தான். அது யாராலையும் மாத்த முடியாது. கோவம் போனதுக்கு அப்புறம் நீயே என்னை தேடி வருவ. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கையில் ஆறு എനിക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കണ്ട. അങ്ങനെ ഞാൻ വരുന്ന കാത്തിരുന്നാ അത് அவங்க முட்டாள்தனம். பரவாயில்ல கையல், அப்படி பார்த்தா காதலே பெரிய முட்டாள்தனம் தான். ஏன்னா அறிவு இருக்கிறவன் எவனோ தப்பே பண்ணாம இப்படி வந்து காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க மாட்டான். அதையும் நான் பண்றேன்ல, அப்ப நான் முட்டாள் தான். நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா மேடம் தான் அறிவாளியாச்சே. மேடமோட அறிவை வச்சு நான் அப்படியே பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ண சொல்லு. நிதானமா யோசிச்சு பார்த்தா என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது உனக்கே புரியும் மின்னல். கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்காம எங்க போயிட போற? நீ புரிஞ்சுக்கிட்டு நீயா என்கிட்ட வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இப்பவும் சொல்றேன், என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. உன்னாலையும் என்னை விட்டு இருக்க முடியாது. நீயே என்னை தேடி வருவ. அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். கதிரு, இன்னும் வேலை முடியலையாப்பா? நானும் சரி வேலையை முடிச்சுட்டு சாப்பிட வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சேப்பா. சாப்பிடுப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அங்க வைங்கம்மா, நான் முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன். அங்க வைக்கிறதா? அங்க வச்சா ஆறி போயிரும்பா. 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருப்பா. இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முடிச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நீ சொன்னாலே கேட்க மாட்டேன். சரி சீக்கிரமா முடி. நான் அந்த பக்கம் போனேன்னா திரும்பி நீ அந்த லேப்டாப்பையே பார்த்துட்டு உட்காந்துருவேன். நீ முடி, நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். ஐயோ, என்னம்மா நீங்க? சரி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். அம்மா, அப்புறம் பூஜா அமுதா கிட்ட தானே இருக்கா? ஆமா, அவ அமுதா கூட உங்க ரூம்ல தான் இருக்கா. நீ தான் என்னமோ வேலை இருக்குது, வேலை முடிச்சிட்டு வர வரைக்கும் அண்ணி கூட இருன்னு சொன்னியாமா. அவ அதனால அமுதா அண்ணி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கதான் இருக்கா. சரிம்மா. இல்ல, அவ நைட்டு திடீர்னு முழிச்சிட்டானா பக்கத்துல யாரும் இல்லாட்டி பயந்து அழுதுருவா. அதான் கேட்டேன். இல்லப்பா, அதெல்லாம் பூஜாக்கு தெரியும்ல, அவ பாத்துக்குவா. சரிம்மா. அப்புறம் சிவா வந்துட்டானா? அவன் சாப்பிட்டானா? இல்லப்பா, அவன் இன்னும் வீட்டுக்கே வரலையே. அவன் எங்கப்பா நேரத்துல வீட்டுக்கு வரான்? வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. நானும் அவன் நைட்டு சீக்கிரத்துல வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுப்போன்னு பாக்குறேன். ஒரு நாள் கூட அவன் நைட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். வரலையா? நான் அவன்கிட்ட இதுக்கப்புறம் சீக்கிரமா நேரத்துல வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னேனே. சொல்லியுமா அவன் வராம இருக்கான்? ஆமாப்பா, வரல. சரி விடு. அது அவன் இவ்வளவு நாள் அங்க சைலஜா கூடயும் அத்தை கூடயும் தானே இருந்தான். அவங்க இவன் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எதுவும் கேட்காம செல்லம் கொடுத்தே வளர்த்திட்டாங்க. இப்படி இரு அப்படி இருன்னு அவனை அதட்டுறதுக்கு யாரும் இல்ல. அதனாலதான் இப்படி இருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, சின்ன பையன் தானே. இந்த வயசுல அப்புறம் எல்லா பசங்களும் இப்படி தானப்பா இருப்பாங்க. போக போக எல்லாம் சரியாயிருவான். சின்ன பையன் தாமா, இருந்தாலும் அவனை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அவன் இப்ப காலேஜ் முடிச்சுட்டான். இனி அவனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நம்ம ஆபீஸ்க்கே வந்து எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னா, இல்ல நம்ம ஆபீஸ்க்கு வர மாட்டேன், எனக்கு வேற எங்கேயாச்சும் வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்ல போனா அது மாமாவோட ஆபீஸ். அந்த ஆபீஸே அவன்துதான். அவன் தான் அது எல்லாத்தையுமே எடுத்து பொறுப்பா பார்த்து நடத்தணும். மாமா இல்லாததுனாலதான் அந்த ஆபீஸை நடத்துறதுக்கு ஆள் இல்லாம அப்பாவும் நானும் அந்த ஆபீஸை பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் சிவா வந்துட்டானே. இதுக்கப்புறம் அந்த ஆபீஸோட முதலாளி அவன் தானம்மா. ஆனா அவனே ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மறக்குதோ என்னமோ ஆபீஸ் விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லங்க, ஆபீஸ் விஷயமெல்லாம் இல்ல, சிவாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் காலேஜ் முடிச்சுட்டா இனி அவனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அதான் ஆபீஸ்க்கே வர சொன்னா வர மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கதிரு. என்னது, சிவாவா ஆபீஸ்க்கு வர சொல்றானா இவன்? என்ன மறக்குதோ இது? சிவா ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் பொறுப்புல அவன் கைக்கு போயிரும்ல. இல்லங்க, நான் சொல்லல. கதிர் தான் சிவா கிட்ட ஆபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை அவன் வரக்கூடாது மறக்குதோ. அப்படி அவன் மட்டும் ஆபீஸ்க்கு வந்தா அப்புறம் அந்த ஆபீஸ்க்கு அவன் முதலாளி ஆயிடுவான். அவன் என்னைக்குமே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு நமக்கு கீழே நமக்கு வேலைக்காரனா இருக்கணுமே தவிர நமக்கு முதலாளியா என்னைக்குமே அவன் ஆகவே கூடாது.
அம்மா சிவா கிட்ட நான் எப்படியாவது பேசி அவனை ஆபீஸ்க்கு வர சொல்லிருவேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு என்ன எதுனெல்லாம் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அது எனக்கு நான் இருந்து பார்க்காததுனால சரியா தெரியல. சிஸ்டம்ல இருக்கிறத கொஞ்சம் நான் பார்த்திருக்கேன். மத்ததெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. அது என்ன எதுன்னு நான் பார்த்துட்டு அதை நான் சிவாக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லப்பா கதிரு, அவன் தான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்றானே, அப்புறம் அவன் எப்படி? அவன் வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். அதுக்குன்னு அவனை அப்படியே விட முடியுமா? அவன் வேற எங்கேயாவது எனக்கு மெக்கானிக் வேலை வாங்கிட்டாங்கன்னு சொல்றான். இவ்வளவு பெரிய ஆபீஸோட முதலாளி வேற எங்கேயாவது போய் மெக்கானிக் வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும்? யார் யாருக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தானே பார்க்க முடியும். இல்ல ஆபீஸ்க்கு வானா ஆபீஸ பத்தி எதாவது தெரிஞ்சதுன்னா அவன் வந்து ஆபீஸ்ல வேலை பார்ப்பான். அவன் வேணா ஆபீஸ்க்கு சொந்தக்காரனா இருக்கலாம். ஆனா அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, என்ன வேலை பாக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் போகுது, இல்ல ப்ராஜெக்ட்னா என்னன்னாவது அவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த ஆபீஸ்க்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்? தெரியலன்னா அதுக்காக அவனுக்கும் அந்த ஆபீஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த ஆபீஸ் அவனோடது. அவன் இல்லாததுனால இவ்வளவு நாள் நம்ம பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப அவன் வந்துட்டான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியது அவன் தான். இருக்கலாம், அதுக்காக ஆபீஸ பத்தி எதுவுமே தெரியாதவன் கிட்ட ஆபீஸ் பொறுப்பை தூக்கி கொடுக்க முடியுமா? என் மச்சான் இருந்த வரைக்கும் அந்த ஆபீஸ் தான் இந்தியாவிலேயே சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே வச்சு நம்பர் 1 கம்பெனி. என் மச்சான் போனதுக்கு அப்புறம் என் மச்சான் வளர்த்து விட்ட சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் நம்ம கம்பெனிக்கும் மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி 5வது இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் மச்சானுக்காக அந்த கம்பெனியை நான் தான் அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு என் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இப்ப நம்பர் 3 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது உன் பிள்ளைக்கும் தெரியும்ல, அவனும் சேர்ந்துதானே அதுல கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ கம்பெனிக்கு சிவா தான் சொந்தக்காரங்களுக்காக கம்பெனியோட பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகும்? எதுவுமே தெரியாம அவன் கம்பெனியை நடத்தினா 3rd பொசிஷன்ல இருக்க நம்ம கம்பெனி அப்புறம் அடிமட்டத்துக்கு போயிடும். அதனாலதான் சொல்றேன், கம்பெனி விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவனுக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை அவன் பார்த்தா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. அப்பா கதிரு, அது அப்பா சொல்றதும் சரிதானப்பா. அவனுக்கு ஆபீஸை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் ஆபீஸ்ல வந்து என்னப்பா பண்ணுவான்? அதை நான் பாத்துக்கிறேமா. ஆனா அவனை ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. அவனே ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஆபீஸ்க்கு வரதுக்கு சம்மதிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ அவன் தான் நடத்துவான். எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு அவன் அந்த ஆபீஸ்க்கு வந்தா தானே என்னானாலும் சரி, அவன் அந்த ஆபீஸ்க்கு மட்டும் வரவே விடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.